பெட்ரூமில் ரகசிய கேமராவை பொருத்திய கணவன் மனைவியுடன் தனிமையில் இருப்பதை ரெக்கார்ட் செய்து விற்பனை. இரவில் மற்ற ஆண்களுடன் நிர்வாணமாக வீடியோ காலில் பேசுமாறு டார்ச்சர். இளம் பெண்ணின் அழகை பார்த்து பணத்தை அள்ளி வீசிய இளைஞர்கள். மனைவியின் நிர்வாண வீடியோ மூலம் கட்டுக்கட்டாக பணம் பார்த்த சைக்கோ கணவன் சிக்கினானா? பணத்தாசை பிடித்த கணவன் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? புத்தேனஹள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு இளம் பெண், எனக்கு எங்க போய் நியாயம் கேட்கறதுனே தெரியல சார், அதனாலதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி தன்னோட மனக்குமுறலை கொட்டி இருக்காங்க. அதோட தான் கையில வச்சிருந்த புகார் கடிதத்தை போலீஸ் கிட்ட கொடுத்த இளம் பெண், அந்த சைக்கோ கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறி அழுதது அங்க காவலர்களையே கண் கலங்க வச்சிருக்கு. கர்நாடக மாநிலம் புட்டேனஹள்ளியைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சையத் இனாமுல்ங்கிறவருக்கும் கடந்த 2014 டிசம்பர்ல கல்யாணம் நடந்திருக்கு. சையத் இனாமுல் பிரைவேட் கம்பெனியில மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முகத்தை காட்டின சையத் இனாமுல் இளம்பெண் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் வேறொரு முகத்தை காட்டியிருக்கான். நான் கௌரவமான வேலையில இருக்கேன், என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நகை பணமெல்லாம் கொடுக்கணும், போய் உங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வான்னு சொல்லி மனைவிய ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் சையத் இனாமுல். கல்யாணத்தப்ப இளம்பெண் வீட்டில இருந்து 42 சவரன் தங்க நகைகளும் யமஹா பைக்கையும் வரதட்சணையா கொடுத்திருக்காங்க. அது போதாதுன்னு சையத் இனாமுலோட அம்மாவும் இளம்பெண்ணை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் கொடுக்காம வீட்டுல உள்ள வேலைகளை செய்ய சொல்லி மருமகளை அணுவா சித்திரவதை பண்ணி இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நைட்டானா மனைவிய பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கான் சையத். ஆன்லைன்ல உள்ள ஆபாச வீடியோக்களை காட்டி அதே போல பாலியல் உறவுல இருக்கணும்னு இரவு முழுக்க தூங்க விடாம டார்ச்சர் கொடுத்திருக்கான் பாலியல் சைக்கோ சையத். இதுக்கு நடுவுல தான் சையதுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகியிருக்குங்கிற விஷயம் மனைவிக்கு தெரிய வந்திருக்கு. கல்யாணமானதை மறைச்சு என்ன ஏமாத்தி இப்படி மோசம் பண்ணிட்டியேன்னு மனைவி கணவன் சையத் இனாமுல் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. தான் மோசம் போன விஷயத்தை தன்னோட பெற்றோர்கிட்ட சொல்லாம தனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு குமுறிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த அப்பாவி இளம்பெண். இளம்பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டுமில்லாம தங்களோட பெட்ரூம்ல ரகசிய கேமராவை பொருத்தி மனைவியோட தாம்பத்திய உறவுல இருக்கிறத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வெளிநாட்டுல உள்ள தன்னோட நண்பர்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கான். வாரம் வர்ற எபிசோட் மாதிரி மனைவியோட பாலியல் உறவுல இருக்கிற வீடியோவை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு டீல் பேசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கான் கொடூர சைக்கோ சையத். பெண்கள் நிர்வாணமா நின்னு வீடியோ கால்ல தேன் சொட்ட பேசினா மட்டும் போதும், லட்சமா பணத்தை குவிக்கலாம்னு ஃப்ரெண்ட் ஒருத்தன் சையத் கிட்ட சொல்லவே தன்னோட மனைவியவே பேச வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கான் சையத். தன்னோட பிளான மனைவி கிட்ட சொன்னப்ப, நீங்க என்ன பேசுறீங்க, மற்ற ஆண்கள் கிட்ட நிர்வாணமா நின்னு வீடியோ கால்ல பேசி அப்படி பணம் சம்பாதிக்கணுமான்னு கணவர்கிட்ட கத்தி இருக்காங்க. தாலி கட்டினவன் நானே சொல்றேன், நீ கண்டிப்பா பேசித்தான் ஆகணும்னு ரூம்ல அடைச்சு வச்சு அடிச்சு கட்டாயப்படுத்தி சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்திருக்கான். வலி தாங்க முடியாத அந்த இளம் பெண்ணும் நீங்க சொல்ற மாதிரி நிர்வாணமா பேசுறேன்னு சம்மதிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவி மற்ற ஆண்கள் கிட்ட வீடியோ கால்ல பேச சையதோட வங்கி கணக்குல லட்சமா பணம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. பண ருசியை பார்த்த சையத் மனைவிய மற்ற ஆண்களோட பாலியல் உறவுலையும் ஈடுபடுத்தி கொடுமைப்படுத்தி இருக்கான். 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு, அரை மணி நேரத்துக்கு அவ்வளவுன்னு மனைவிய வச்சு டீல் பேசினதோட அத வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். சையதோட மனைவி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறதால பணத்தை எவ்வளவு வேணும்னாலும் வாரி கொடுக்கிறோம்னு சொல்லு விட்டபடி லைன் கட்டி நின்னு இருக்காங்க. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நொந்து போன மனைவி இதுக்கு மேல நீங்க சொல்றத கேட்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காங்க. அப்போ மனைவி தன்னோடவும் மற்ற ஆண்களோடவும் பாலியல் உறவுல இருக்கிற வீடியோக்களை காட்டி இது எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன்னு மிரட்டல் விட்ட சையத், நான் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும்னு மிரட்டல் விட்டு இருக்கான். கணவன் செல்போன்ல இருந்த ஆபாச வீடியோக்களை பார்த்து அரண்டு போய் நின்னு இருக்காங்க மனைவி. ஒரு கட்டத்துல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு நினைச்ச இளம்பெண் புட்டேனஹள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கணவன் சையத் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
இளப்பெண் கொடுத்த புகாரை வச்சு சையத் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மனைவி புகார் கொடுத்துட்டான்னு தெரிஞ்சதும் தலைமறைவான சையத்தை காவல்துறையினர் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அதே நேரம் மகனோட கேடுகட்ட செயலுக்கு உடந்தையாயிருந்த சையதோட அம்மா, அவனோட தங்கச்சின்னு மொத்தம் 4 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க.